வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸை வச்சு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். டாடா ஸ்டீலோட மெகா மெர்ஜர் பிளானை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான சப்சிடரி கம்பெனி என்னென்ன லிஸ்ட் ஆயிருக்கு, எது அன்லிஸ்டட் கம்பெனி, என்னென்ன ரேஷியோவில் மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டாக்கை வாங்கினா நமக்கு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும், இதை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டா நேத்து நியூஸ் பிரகாரம் டிஆர்எஃப் இந்த மெர்ஜர்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்ல. டிஆர்எஃப் லாஸ்ட் குவார்டர்ஸ் எல்லாமே நல்லா இண்டிவிஜுவலாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க தனியாவே ஃபங்க்ஷன் ஆகட்டும் அப்படின்னு அவங்க போர்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டாடா ஸ்டீலும் ஓகே அவங்க தனியாவே பார்ட்டிசிபேட் பண்ணட்டும் அப்படின்ற அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதனால டிஆர்எஃப் டாடா ஸ்டீல் கூட இன்னும் மெர்ஜர் ஆகாது. இந்த நியூஸ் மார்க்கெட்ல கிடைச்ச உடனே டிஆர்எஃப் ஷேர் நேத்து 20% பக்கமா ஒரு நல்ல ரிட்டர்னை நேத்து வாரி கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல டிஆர்எஃப் ஹோல்ட் பண்றவங்க என்ன பண்ணலாம், அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் மெர்ஜ் ஆயிருச்சா என்கிறத பத்தி தான் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையோ டாடா மோட்டார்லயும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். உன்னாமே லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. அதை பெனிஃபிட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிட்டடையும் டாடா மோட்டார் டிவிஆரையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ் 4 கம்பெனி, அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே கிடைச்சிச்சு. டிஆர்எஃப் மெர்ஜர்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்ல. ரிமைனிங் எல்லா கம்பெனியும் இந்த மெர்ஜர்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. டாடா ஸ்டீலோட மெகா மெர்ஜரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனில 7 சப்சிடரி கம்பெனி எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் கம்பெனியா மாத்த போறாங்க. இதுல லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனின்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் இருக்கு, டிஆர்எஃப் இருக்கு, டின்பிளேட் இருக்கு, டாடா மெட்டாலிக். இந்த 4 கம்பெனி லிஸ்ட் ஆன கம்பெனிஸ். அதர் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இருக்கு, டாடா ஸ்டீல் மைனிங் லிமிடெட் இருக்கு, எஸ்என்டி மைனிங் கம்பெனி லிமிடெட் இருக்கு. இது 3 கம்பெனி அன்லிஸ்டட் கம்பெனிஸ். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ் இந்த 3 கம்பெனி மெர்ஜ் ஆயிருச்சு டிஆர்எஃப் தவிர. ரிமைனிங் இருக்கிற கம்பெனிஸ் இன்னும் 1 or 2 கம்பெனிஸ் மெர்ஜ் ஆகாம இருக்கு அன்லிஸ்டட் கம்பெனிஸ். அதுவுமே நெக்ஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ் வர்றதுக்குள்ள எல்லாமே மெர்ஜ் ஆயிரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி டாடா ஸ்டீல் மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரம் இன்னும் 1 இயர்க்குள்ள இந்த மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மெர்ஜர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டிஆர்எஃப் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண மாதிரி டாடா ஸ்டீல்ல 17 ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. டிஆர்எஃப்ல 10 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்ல 17 ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ல 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா டாடா ஸ்டீல்ல 67 ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. டின்பிளேட்டை பொறுத்த வரைக்கும் 10 ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்ல 33 ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. டாடா மெட்டாலிக்ல 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ல 79 ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ டிஆர்எஃப் தவிர ரிமைனிங் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ட்ரேடிங் ஸ்டாப் ஆயிருச்சு. அதுக்கு உண்டான மெர்ஜர் ரேஷியோ பிரகாரம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா அன்லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட் லிமிடெட் இருக்கு, டாடா ஸ்டீல் மைனிங் இருக்கு, எஸ்என்டி மைனிங் இருக்கு. இந்த கம்பெனிஸுமே கூடிய சீக்கிரம் டாடா ஸ்டீலோட எல்லாம் மெர்ஜ் ஆயிருக்கும். ஒரு சில கம்பெனி மெர்ஜ் ஆயிருக்கு, இன்னும் ஒரு சில கம்பெனி 1 இயர்க்குள்ள மெர்ஜ் ஆயிருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இவங்க நவம்பர் 2023 16லயே ட்ரேடிங் ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப 830 ரூபாய்ன்ற ரேட்ல இந்த ஸ்டாக் ஃப்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டின்பிளேட் கம்பெனி ஜனவரி 18, 2024ல 413 ரூபீஸ்ல ஃப்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் ஸ்டாப் ஆயிருச்சு. டாடா மெட்டாலிக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க பிப்ரவரி 5, 2024ல 1111 ரூபாய்ன்ற ரேட்ல ஃப்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த 3 கம்பெனியுமே அந்த மெர்ஜருக்கு உண்டான ரேஷியோ பிரகாரம் டாடா ஸ்டீல் ஷேர்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி டாடா ஸ்டீல் டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் நேற்று கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் டாடா ஸ்டீலோட போர்டு டிசைட் பண்ணிட்டாங்க. இது டிஆர்எஃப் மெர்ஜ் ஆகாது, இண்டிவிஜுவலா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட்ல ஒரு ஹியூஜான ரேலி, கிட்டத்தட்ட ஒரு அப்பர் சர்க்யூட் அடிக்கிற அளவுக்கே டிஆர்எஃப் ஃபங்க்ஷன் ஆயிருந்துச்சு. 327 ரூபாய்ன்ற ரேட்ல ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ டே லோன்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்று 275ல இருந்து 327, நியர்லி 20%. ஒரே நாள்ல பாத்தீங்க அப்படின்னா 55 ரூபாய்க்கு பக்கமா நல்ல ஒரு ஹியூஜான ப்ராஃபிட்டை கொடுத்துருந்துச்சு. டிஆர்எஃப் ஷேர்ஸ் வச்சிருந்த எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் தான். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்எஃப் கன்வர்சேஷன்ல டிஆர்எஃப் வச்சிருக்காங்க அப்படின்னா அது லாஸ் ஆகிற மாதிரி தான் இந்த கன்வர்சேஷன் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ இருந்தாலுமே நம்பிக்கையோட ஹோல்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ரிவார்டு கிடைச்சிருக்கு. டிஆர்எஃப்
ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். இப்போ உண்மையாவே வந்து லிக்விட் லெவலில் தான் ரீச் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் இன்னும் வந்து இது ஹையாக போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மெட்டல் செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. ஜென்ரலாக வந்து மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் சைக்ளிக் செக்டர்னு சொல்லுவோம். இதில் மெயினான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் செக்டரில் டாடா ஸ்டீல் இருக்குது, JSW ஸ்டீல் இருக்குது, வேதாந்தா இருக்குது, ஜிந்தால் ஸ்டீல் இருக்குது, செயில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கம்பெனிஸில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியாஸ் இருக்குது. இதில் மார்க்கெட் லீடராக வந்து டாடா ஸ்டீல்ஸ் இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நல்லா வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, இல்லை பிஜேபி கவர்மெண்ட்டே வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா அவங்க வந்து நிறைய கண்டினியூஸாக வந்து அந்த ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு மெட்டலோட டிமாண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா அப்புறம் மெட்டலோட தேவை ஜாஸ்தியாக இருக்கிறனால நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல் செக்டர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில வேலிடான ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து மெட்டல் செக்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஆட்டோ செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால மெட்டல் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட க்ரோத் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் செக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. சைனா அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலுமே வந்து அதர் கண்ட்ரிஸோட க்ரோத் இந்தியாவோட க்ரோத் நல்லா இருக்கிறதுனால மெட்டல் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரா மெட்டீரியல் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் டியூட்டி இந்த மாதிரி டேக்ஸ் எதுவும் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதனால இந்த ஸ்டீல் செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் செக்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து டைரெக்டாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால ETFல கிரியேட் பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்டில் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் கன்வர்சேஷன், அதாவது புரோக்கரேஜில் வந்து லைட்டாக டிஃபர் ஆகும், பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறையா இருக்கும், ETF பொறுத்த வரைக்கும் பேசிவ் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் எதில் கிரியேட் பண்ணாலும் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதான். நார்மலாக வந்து ETF அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை செக்டர் ஓரியன்டாக இருக்கலாம். டைப்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இருக்குது, கோல்டில் இருக்குது, டெப்ட் பாண்டில் இருக்குது, லிக்விடில் இருக்குது, வேர்ல்டு இண்டீசஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்குது. அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டைவர்டிஃபிகேஷன் ஆகிருக்கும். லோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்தாவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பையிங் செல்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லா ஃபியூச்சருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்கும். நம்ம ஒரு ETF இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ நம்ம பை பண்ணுறப்ப மெயினாக நோட் பண்ண வேண்டியது அந்த கம்பெனி அந்த ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்டோட ட்ராக்கிங் எரர் வந்து நோட் பண்ணணும். ட்ராக்கிங் எரர் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம சப்போஸ் ஒரு ETF பை பண்ணுறோம் Nifty 50 அப்படின்னா அது ஒரு இயருக்கு வந்து 18% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நம்மளோட ETF மியூச்சுவல் ஃபண்டோ அதே அளவுக்கு 18% கொடுக்கணும். அதை தான் வந்து நம்ம ட்ராக்கிங் எரர்னு சொல்கிறோம். எந்த வகையை கொண்டும் கம்மியாகிடவோ கூடாது, அதுதான் வந்து மெயினான ஃபேக்டராக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு Nifty 50 ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு இது வந்து ரிட்டர்னை கொடுக்கணும். அதே மாதிரி வால்யூம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிற மாதிரி ஃபண்ட்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். டிமாண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக ஒரு ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா SIP மூலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லம்சம் மூலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு நிறைய மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ETF மியூச்சுவல் ஃபண்டு அவைலபிளாக இருக்குது. இது வந்து லம்சம் மூலில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் லேக்ஸ் கணக்கில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். SIP ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 500 ரூபா இருந்தாவே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ETF SIPயோ அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் SIPயோ ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாங் டைமில் எப்படி ஒரு 1 crore அச்சீவ் பண்ணுறது, SIP வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறது. இப்போ 40 வயசு ஆயிடுச்சு பரவாயில்ல, அதனால 40 வயசுக்கு மேலேயும் வந்து நம்ம 1 crore வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். SIP வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், மாதம் ஸ்டார்ட் பண்ணணுமா, எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி மார்க்கெட் ஃபால் ஹையில் என்ன பண்ணணுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 40 வயசுலேருந்து 50 வயசு ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே எப்படி ஒரு 1 crore அச்சீவ் பண்ணுறது, அதுக்கு ஸ்டெப் அப் SIP எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல் ஆகுது, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 40 வயசுலேருந்து சேர்த்த ஆரம்பித்தோம்னாவே நம்ம ஒரு 75 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹியூஜான கேம்பஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியுது. அது எப்படி பண்ணுறது, நீங்கள் கம்மியான வயசில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும்.
ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ETF என்ன, மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 12 to 18%. அதே மாதிரி கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ETF போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட், ஒரு மிட் கேப் ஃபண்ட், ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட், ஒரு வேர்ல்டு இண்டிசஸ், ஒரு கோல்டு, இந்த மாதிரி உங்களோட ஃபண்டை வந்து டைவர்டிஃபை பண்ணிக்கங்க எல்லா செக்டர்லையும். அதாவது எல்லா லெவல்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான், சப்போஸ் லார்ஜ் கேப் பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் கேப் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனாலும் வேர்ல்டு இண்டிசஸ், கோல்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இப்போ ஸ்மால் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா மற்றது பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், வேர்ல்டு இண்டிசஸ், கோல்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் செலக்ட் பண்ணது. லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சிஸ் AMC கீழே வரும். அதே மாதிரி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் கோட்டக்கில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் SBIயில் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். வேர்ல்டு இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் நிப்பான் இண்டியா USC ஈக்விட்டியை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நிப்பான் இண்டியா AMC கீழே வரும். கோல்டை பொறுத்த வரைக்கும் HDFC கோல்டு ஃபண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ETF அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். எல்லா வகையிலும் ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஏதோ ஒன்று ஃபாலோ ஆனால் கூட ஒன்று சப்போர்ட் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியாக பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 45% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.